ஒரு மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே. இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா என் வேலை. வடிவேல் விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு கேவலமா கீழ்த்தனமா பேசினாரு. உன் மண்டபத்துல மட்டும் ரெண்டு தூண் வந்திருக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். என்ன பேச்சு பேசுறீங்க? தனியா போட்டா என்ன பேசுமா? அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா என்ன தேக்கு முக்காவா சொல்றாங்க. கப்பல்லே ஓட்டுவா பேரு கேப்டன் ஆவாரு அப்படின்னு பேசின கட்சி. அதுல இருந்து சிரிக்கிறவங்க எல்லாம் யாரும் முன்னாடி இருந்து திமுகவோட முக்கியமான பிரமுகர்கள் உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாமல நடந்திருக்கும். தன்னுடைய கணவனா அவ்வளவு கீழ்த்தரமா பேசின கட்சியில இவங்களை இணைச்சிருக்காங்க. இன்னைக்கு திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம். ஆனா கேப்டன் திமுக பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க. என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சாரு. எல்லா பிரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தைய கலைஞர் தரதான் அந்த பிரிட்ஜை மாத்திரம் திறக்கல. எல்லாரும் போயிட்டாங்க, அப்படியே இருக்காங்க. அதுல எங்க போனாலும் ஆக்சிடென்ட். போட தெரியாம ஒரு பாலத்தை போட்டாங்க. இப்படி போறதுக்கு இப்படி சுத்தி போறாங்க. விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் மேல இடிச்சுட்டு போறாங்க. முடிஞ்சு போச்சுன்னு அதெல்லாம் கவலைப்படல. ஸோ அதுலயும் என்னை நஷ்டப்படுத்துனாங்க. வருமான வரித்துறை அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த வருமான வரித்துறையில் என்ன சொன்னாங்க, விஜயகாந்த் நிறையா சம்பாரிச்சு கோடி கோடியாக வச்சிருக்காரு. வந்து பார்த்தாங்க ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நோண்டி நோண்டி கணக்கெடுத்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், என்னை மாத்திரம் நோண்டி நோண்டி கணக்கெடுக்கிறீங்களே, ஒரு புறா கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே, அவங்ககிட்ட எல்லாம் கணக்கு கேட்கவே மாட்டீங்களா? பாத்தீங்களா, கேப்டனோட நிலைப்பாடு என்னன்னா, அவருக்கு கலைஞரை பிடிக்கும் தான், ஆனா அவர் செய்யற அரசியல் ஊழலுக்கு கேப்டன் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணதே கிடையாது. பிரேமலதா அவர்களாவது கேப்டன் இறந்த பிறகு மறைமுகமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கேப்டன் தன்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் கலைஞர் இறந்து போனப்ப அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆனாரு. ஆனா அவரோட அரசியலை பத்தி ஒன்னொன்னு நுணுக்கமா சொன்னாரு. இன்னைக்கு எதுக்காக கட்சி இருக்கு, எதுக்காக இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல. அதிமுக இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கேப்டனோட ஆன்மா மன்னிக்காதுன்னு. அது உண்மைதாங்க. ஏடிஎம்கேவும் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா டிஎம்கே ரொம்ப கேவலமா அடிமட்டத்துல போய் விஜயகாந்த்னாவே இப்படிதான் அவர் குடிகாரரு அப்படி இப்படின்னு கேவலமா சொல்லி அசிங்கப்படுத்தின கட்சி இல்லலாம் இன்னைக்கு பிரேமலதா தன்னை போய் இணைச்சிருக்கிறாங்க. கேட்டா இன்னைக்கு நாங்க 200+ தொகுதியை நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு இவங்க சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, இல்லைன்னா தாவேக்கால கூட இணைஞ்சிருந்தா கூட தற்கொலை கட்சி அதுன்னு சொல்லி ஏதோ விளையாட்டுக்கு பேசியிருப்பாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலுக்காவது ஒரு 2-3 தொகுதி கிடைச்சிருக்கும். ஆனா சத்தியமா மனசார இங்க எல்லாருமே சொல்றாங்க, விஜயகாந்த் அவர்களை விரும்பினவங்கள நிஜமா சொல்றது என்னன்னா, இனிமே பிரேமலதான் இல்ல, விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா நினைச்சாலும் தேமுதிகவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.